என் பேர் மதியழகன். கரூர் மாவட்டம் விடாமலை கீழ்பாக்கம் சாலப்பட்டி கிராமத்துலேருந்து வரேன். கடந்த 10 வருஷமாக வந்து கோயிலில் குலசாமி கோயிலில் வரி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னா அக்காவுக்கு வந்து மாட்டு சமூகத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் 10 வருஷமாக வரி வாங்கிட்டு இருந்தவங்க நேற்று நைட்டு வந்து ஏன் இது வரைக்கும் வரி வாங்கலை அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி திருவிழா இது வரைக்கும் ஏன் வரி வாங்கலைன்னு நான் கேட்டேன். அப்போ வந்து அவங்க சொன்னது என்னென்னா, அக்கா வந்து வேறு ஜாதியில் மாட்டு சமூகத்தில் கல்யாணம் பண்ணனால வந்து வரி வாங்க முடியாது. அப்படி வரி வாங்கினோம்னா உன்னை பங்காளியில் சேர்த்துக்கணும்னா அக்காவுக்கு வந்து உயிரோடு இருக்கிற அக்கா வந்து நீ ஆற்றுல போய் நீ காரியம் பண்ணிட்டு வா, அப்போ தான் உன்னை பங்காளியில் சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உயிரோடு இருக்க அக்காலாம் என்னால் பண்ண முடியாதுங்க, எனக்கு அக்கா வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து அப்படின்னா உன்னை இப்போதைக்கு நான் பங்காளியில் எடுத்துக்க மாட்டோம், நீங்கள் நைட்டு வந்து கோயிலில் நான் சேர்த்துக்க மாட்டோம், கும்பர குலசாமி கோயிலும் உங்களை சேர்த்துக்க மாட்டோம். கிட்டத்தட்ட 300 தலைக்கட்டு உள்ளது. ஒரு 7 குடும்பத்தை மட்டும் இது மாதிரி ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதில் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். இல்லை, அந்த 7 குடும்பத்துக்கும் இதே பதில் தானே? இன்னும் அவங்க இன்னும் 7 பேர் இன்னும் வரல. இதுக்கு மேலே அவங்களும் வரேன்னு சொல்கிறேன்னு இருக்காங்க. இப்போதைக்கு நான் மட்டும் வந்திருக்கேன். என்ன கோவில் திருவிழா? கருப்புசாமி கோயில், பாளையம் டு திருச்சி ரோட்டில் இருக்கிற மதுக்கரைங்கிற கோயிலில் கருப்பசாமிங்கிற கோயில் இருக்குது. அது பரம்பரையாக குலசாமி கும்பிட்டு வர்றது. இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. அக்காட்ட வரி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள பிரச்சனைனால் சொந்த பகையால் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இப்போ வந்து இன்றைக்கி நைட்டு சாமி கும்பிட்றாங்க. ஆனால் நான் அவங்களை வந்து வரி வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு நேற்று நைட்டு கோயில் பூசாட்டி நான் கேட்டேன். அப்படின்னு வரி வாங்க முடியாது தம்பி, வந்து பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு, அதனால் வரியெல்லாம் எதுவும் வாங்க முடியாது தம்பி, வேணா நீ அக்காவுக்கு காரியம் பண்ணிட்டு வா, நாங்கள் பங்காளியில் எடுத்துக்கிறோம், கோயிலுக்கும் உங்களுக்கு வரி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருவிழா எத்தனை நடக்கும்? இன்றைக்கி நைட்டும் நாளைக்கு காலையில் வரைக்கும் நடக்கும். இப்போ அக்காட்டா இதுக்கு முன்னாடி வரி வாங்கிட்டு இருந்தாங்களா? ஆமாம், 10 வருஷமாக வரி வாங்கிட்டு இருந்தாங்க. 10 வருஷம் வரி வாங்கிட்டு இருந்தாங்க. 10 வருஷம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போயிருந்தாங்க. என் அக்காவோட பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, கூட பிறந்த அக்காவை. ஏன் இப்போ திடீர்னு இந்த வருஷம் மட்டும் சொல்கிறது காரணம் என்ன? அது வந்து என்னென்னா, மற்ற ஊரில் எல்லாமே அந்த ஜாதிக்கு கட்டுப்பாடில் இருக்கனால நம்ம ஊர்லேயும் ஜாதி கட்டுப்பாடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இதில் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? இங்கே வந்து எனக்கு அந்த கோயிலுக்கு வந்து வரி வாங்கணும், அந்த கோயிலை நான் அது உள்ள அனுமதிக்கணும். அது இல்லாமல் வந்து பங்காளியிலே வந்து என்னை நாளைக்கு எந்த பிரச்சனை என்ன எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு தீர்வு கேட்டு கலெக்டர் மனு கொடுக்க வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காரு? மனு வாங்கிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.